வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஒன் செகண்ட். இஸ் திஸ் இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால் முடிஞ்சால் கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஒரு 14 வீடியோவை ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோ பார்த்து பயிற்சி பண்ணிகிட்டே பண்ணுங்கள். பயிற்சி பண்ணத்தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்தது தவறாமல் பார்க்க வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா இதையும் மட்டும் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 7 வீடியோ இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்ட் செட் ஆகிடும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து மேலே மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆனது இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த லெவலில் வச்சுக்கலாம். இந்த லெவலில் போய் தொட்டிருக்குது. இந்த லெவலை தொட்டுட்டு கீழே அகைன் வந்தது இந்த லெவல் தான். இந்த லெவல் தான் டச் பண்ணியிருக்கு. அகைன் மேலே இதே லெவலு, கீழே இதே லெவலு. என்னங்க நடந்திருக்கு மார்க்கெட்டில்? இது மட்டும்தாங்க நடக்குது. இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு டைமு இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை தாண்டி எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லெவல் விட்டு அடுத்த லெவல் இதே லெவலை தான் மாற்றி மாற்றி அது போயிட்டுருக்கு. ஒரு சப்போர்ட் ரெசல்ஸ் தான் அதனுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு நேற்று ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தேன். நேற்று மார்னிங் வந்து ஒரு 6:37 போது இந்த இடத்துல இருந்தது மார்க்கெட்டு. மேலே போனது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய 1 ஹவரோட லெவல்ஸ் ஒன்று போயிட்டு தொட்டிருக்கு. தொட்டுட்டு அகைன் கீழே வந்த மார்க்கெட்டு பாருங்கள். லோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இதே லெவலில் தான் சப்போர்ட்டு. இதே லெவலில் சப்போர்ட்டு மறுபடியும் அகைன் மேலே போன மார்க்கெட்டு இதுதான் ரெசிஸ்டன்ஸு. புரிஞ்சுங்களா? இதை தாண்டி என்னங்க நடந்திருக்குது? கீழே அகைன் வர்ற மார்க்கெட்டு இதுவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. சப்போர்ட் எடுத்துக்கு அதாவது முன்னாடி இது வரைக்கும் விக்கி கொண்டு வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இப்போ வந்து இந்த பாடி இருக்கு இல்லைங்களா? இந்த லெவலையே இது வந்து சப்போர்ட்டாக கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. மேலே போனது மறுபடியும் அகைன் எங்கே போயிருக்குதுங்க? கீழே போய் கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் மேலே போனது இந்த ரேஞ்சு தான். இப்போ மார்க்கெட் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இதுதானங்க மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குது. இதுவே தான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இது பயிற்சிக்காக பயிற்சி பண்ண உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். இதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டில் சுற்றி 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 இதே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது இந்த லெவல் சொன்னோம். முன்னாடி ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவலாக நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 1 ஹவரில் பாருங்க இந்த லெவல். புரிஞ்சுங்களா? இந்த இந்த லெவல் தான் 1 ஹவரில். அதுதான் வந்து 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு பார்த்தது இப்படி காட்டுச்சு. புரிஞ்சுங்களா? மேலே வந்த மார்க்கெட் எங்கே வந்திருக்குது? இதே இடம். இந்த முன்னாடி இருக்கிற ஒரு லெவலை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருது. இங்கே நியர்பை தொட்டும் தொடாமல் கீழே வருது. இங்கே வந்து தொட்டு அழகாக புள்ள போயிட்டு வருது. எகைன் மேலே போகிறது அதே இடம் தான். அப்போ இது இந்த கனெக்ட் இவ்வளவு தாங்க. இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடு அது இதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தா இதை பிரேக் ஆகும்போது நம்ம பை பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பைக் போயிருப்போம். மார்க்கெட் என்ன பண்ணிக்குது? மேலே வந்து கீழே விட்டா நம்ம என்னடா பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்த ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். பிரேக் அவுட் ட்ரேடெல்லாம் இப்படி தாங்க. அதனால பிரேக் அவுட் ட்ரேடெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. இதுதான் இந்த மெத்தட். இதனோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்லேயும் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப எளிமையாயிடும். அழகா வந்து இங்கே தொட்டிருக்குது கீழே வருது. எகைன் வர்றது எங்கே வருது? விக்கு பாருங்க எங்கே விட்ருக்கான்னு. எக்ஸாக்டாக இந்த லோவை டச் பண்ணிவிட்டு எகைன் மேலே போனோம் அதே இடம் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் பிரேக் அவுட் ட்ரேடாக தான் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே ஒரு துளி போய் நின்றுருக்கு. அப்போ இதுவும் பிரேக் அவுட் நினச்சி பண்ணியிருப்போம். இங்கேயும் சிக்கியிருப்போம். எகைன் கீழே வர்றது இதே லெவல். இதையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்லேயும் தெரிஞ்சுக்கு. இப்போ வந்து மேலே எகைன் மேலே வந்த மார்க்கெட்டு இதே இடம் தான்.
இவ்வளோதாங்க நடந்துட்டு இருக்குது மாற்றி மாற்றி இதுதாங்க நடக்குது. சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு. இது தாண்டி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இது பார்த்துட்டு ஒரு ட்ரெண்ட் மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணி அப்படியே இழுத்தீங்கன்னா இப்போ கணக்கு போட்டு பாருங்க, ஒரே மாதிரி போயிருக்குது. ஒரு ட்ரெண்டு. புரிஞ்சுங்களா? ட்ரெண்டாகவும் மாறி இருக்க மாதிரி இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எடுத்த மாதிரி இருக்கு. ட்ரெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்போர்ட் தான். இது சப்போர்ட் தான். புரிஞ்சுங்களா? இதுவும் சப்போர்ட் தான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ட் கொடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. அந்த வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. இதுலயே வந்து நம்மளுக்கு முழுமையாக தெரியும். இதுதான் நடந்திருக்குதுன்னு தெரியும். எளிமையாக இருக்குது ட்ரேடுக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது எதில் பார்த்தீங்கனாலும் ஒன்று தான். எதில் அதாவது நிஃப்டி பாருங்க, ரிலையன்ஸ் பாருங்க, எதை பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்குங்க. ஓகேங்களா? சார்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் இப்படி தான் இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.